எவ்ரிவன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாரர் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ராத்திரி தான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஏன்னா பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த அந்த ஒரு அதெல்லாம் இருளி பூச்சியாக அது வந்து கத்திக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா, அதான் எனக்கு வந்து கயிறெல்லாம் கட்டி விட்டு அவரை வந்து இப்போ வீட்டுக்கே அமுச்சு விட்ருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. இப்போ வந்து அந்த பாட்டி உங்ககிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, எல்லாருமே நல்லா தான் பேசுகிறாங்க, நார்மலாக தான் இருக்குது சரௌண்டிங்கு. நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் தலை மேலேயே ஒன்று விட்டுருப்பாங்க. ஏம்மா பின்ன வந்த இடத்துல கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருதானே சொன்னேன். என்னடி என்னென்னத்தையும் இழுத்து விட்டு வச்சிருக்கேம்மா, நான்லாம் அதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தனாமா, அது பாட்டுக்கு வந்துருச்சு போல பின்னாடி. இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னை என்ன உங்க 2 பேரும் எனக்கு இப்போ வர்ற ஆத்திரத்துக்கு அப்படி கொலை பண்ணி போடணும் போல இருக்குதுடி. ஆமாம்மா, சாரிம்மா, இதுக்கப்புறம் நாங்கள் எதையும் இழுத்து விட மாட்டோம். தவிர கையிலே தான் இருக்குது. இப்போ எப்பவுமே காட்ட மாட்டோமா, ஊருக்கு போனாலும் காட்ட மாட்டேன். உங்களை இன்னைக்கு என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக என்னால் அசிங்கப்பட முடியல. நம்ம நாளைக்கே போகிறோம். அப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி மதர், பர்மிஷன்லாம் வாங்கிட்டல, நாளைக்கே கிளம்புறோம் அப்படின்னு நீங்கள் அடுத்த நாளே வந்து நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டுருப்பீங்க. இப்போது நைட் டைமில் நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக மியூவுக்கு வந்து இன்னும் 2 daysல பர்த்டே வருது. நீங்கள் இப்போது பெட்டில் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு புரண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்டுலாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் மியூ தான் உங்களுக்கு, அவள் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே. நீங்கள் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு தெரியுமா. அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல நினச்சேன். நாளைக்கா நாங்கள் டேட்டிங் போகிறோம். எங்கே? அதாவது எந்த ஹோட்டலு? அட்டிங்க. இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் தான் என்கிட்ட போடாதடின்ற. சரி, எங்கே போகிறீங்க? தெரியல, சும்மா இந்த மாலுக்கு தான். அதுக்கப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட நான் முக்கியமாக சொல்லணும். நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாலுக்கிட்டலாம் வந்துடாத. எந்த மாலு நீ சொல்கிற? அங்கே 4-5 இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல. அடைச்சி, நீ மாளிகே போத்தாவில்ல, வேறு ஏதாவது சின்ன கடையில் போய் வாங்கிக்கோ. இது உனக்கு ஓவரா தெரில வயன், தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போது நீங்கள் அவள் பெட்லேயே உங்கள் பெட்ஷீட்டை உங்கள் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து படுத்துட்டு இருக்கிறீங்க. நீ எதுக்கடி யார் ரூமில் படுக்கிற? உன் ரூமுக்கு போடி. கொஞ்சம் பயமாக இருக்குடி, இங்கே படுத்துக்கிறேன் சரியா? இப்போலாம் படுத்துட்டு தோலை சனியனே. அப்புறம் என் பர்த்டே வருது, ஒரு தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினியாடி நீ? அதான் இன்னும் 2 நாள் இருக்குதுல்ல, அதுவும் நான் இருக்கிறதே உனக்கு பெரிய கிஃப்ட்டு. இதுக்கு மேலே என்ன கிஃப்ட்டுடி வேணும் உனக்கு? உன்கிட்ட நான் கேட்டேன் பார்த்தியா, செருப்பால் அடிச்சுக்கணும்டி அப்படின்னு அவள் பாட்டுக்கு படுத்துட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஃபஸ்ட்டே கிளம்பி போயிருப்பீங்க. உங்கள் அம்மா கிட்ட சும்மா ஃப்ரெண்டுங்க கூட போகிறீங்க தான் சொல்லிட்டு போயிருப்பீங்க. உங்கள் அம்மா சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் இப்போ போகிறீங்க மாலுக்கு. இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். நீங்கள் வந்து நீங்களும் ஜங்குக்கும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மில்க் ஷேக்கு நல்லா குடிச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட்டி. நீங்கள் உங்களை கடத்துறது ரொம்ப ஈஸி. சோறு வாங்கி கொடுத்தா எங்கே வேணாலும் போயிடுவீங்க. அதான் இப்போ பாட்டுக்கு நீங்கள் அந்த மில்க் ஷேக்கை குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என் தங்கச்சி வேற, அவளுக்கு வேற பர்த்டே. நான் தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து நீட்டுறான். கிஃப்ட் மாதிரி இருக்குது. என்னது இது? இந்த புக்கா அப்படின்னு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தோ எவ்வளோ விலை இருக்குது. என்னடா இது, 4000 ரூபாயா இது? ஆமாம், கம்மி தான். ஏன்? கம்மியா? நான் என் தங்கச்சி பர்த்டேக்கு நான் வச்சுக்கிற பட்ஜெட்டு 400 ரூபா தான். கிடவுளே. சரி, அப்போ இந்த கிஃப்டை நீ கொடுக்குற மாதிரியே கொடுத்துரு. அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். அப்புறம் இந்த புக்கை வச்சு என்கிட்ட எப்படி கிடச்சிது ஏதா கிடச்சிதுன்னு கேட்டால் எனக்கு பல்பாயிடும். நீ ஏன் கொடுத்துரு. சரி, நானே கொடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவனையும் வாங்கி வச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு நல்லா 2 பேரும் மாறி மாறி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே சைடில் பார்க்குறீங்க. அது எப்படி சொல்கிறது, அது காஃபி ஷாப் மாரி தான். அது அந்த மாலில் வந்து அந்த கிளாஸ் தெரியுது, உள்ளேருந்து பார்த்தா வெளில என்னன்னு தெரியுது. அப்படியே பார்க்க சொல்ல உங்கள் குடும்பமே அங்கே தான் இருக்குது. சொல்லிட்டு நீங்கள் டப்புனு டேபிளில்
கடியில குனிறீங்க. என்னடியாச்சு? அப்பா அப்பாவா எங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஃபேமிலி அங்க இருக்குது. என்னாடி உங்க தங்கச்சியை வர வேணாம் தானே சொன்னேன், என்னாடி இது ஒத்தாண்டா எனக்கும் தெரியல. நீ இங்கே இரு, அவகிட்ட போய் நான் பேசிட்டு வரோம் அப்படின்னு நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க ஏதோ எடுக்க போயிடுறாங்க, உங்க தங்கச்சி மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு அவ தலைமையிலே கொட்டுறீங்க. ஏன்டி கொட்டணும் சனியனே, வலிக்குதுரி. நீ அவன்கிட்ட அப்பயே சொன்னல இங்கெல்லாம் வராதடின்னு சொல்லிட்டு. ஏன்டி குடும்பத்தோட வந்திருக்கேடி, மாட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? தெரியும், நீ அவள் தான், உன்னை வெட்டி கண்ட தொண்டமா போட்டுருவாங்க. குட்டுப்புள்ளி தெரியுதுல, போய் நீங்க கூப்பிட்டு வந்த. நானும் வேற மாதிரி நினைச்சேன்டி. நீ அப்பயே நான் கேட்டல என்னதுன்னு ஒழுங்கா சொல்லுன்ட்டு. சரி நீங்க போங்க. நாங்க போகணுமா? நாங்க வந்து இப்போதான் 1 hour ஆகுது. நீ மாதிரிதான் அம்மா போ கூட்டு போடி. அதெல்லாம் முடியாது, நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு தான் போவேன். யோசர் எடுக்கிறாளே அப்படின்னு நீங்க வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கிறீங்க. டப்புன்னு உங்க சோல்டர் தட்டுறாங்க. யார் ராத்திரியும் பார்த்தா உங்க அப்பா. அது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ ஏதோ உன் ஃப்ரெண்டு கூட சுத்துறாது இது என்ன? ஏன் உங்க ஃப்ரெண்டுங்களும் இங்கே தான் வந்தீங்களா? ஆமாப்பா. எங்க உன் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிடு. ஐயோ அப்பா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கப்பா. ஏன் 6 பேர் ஒன்னா ரெஸ்ட் ரூம் போய் சுத்திட்டு இருப்பீங்க? ஆமாம் போலப்பா, நான் மட்டும் இங்க என் கூட வந்து 6 பேரும் தொலைஞ்சிட்டாங்கப்பா. அப்படின்னு உங்க அப்பா மேலேயும் கீழேயும் பாக்குறாரு. அப்பா அப்பெல்லாம் பார்க்காதீங்கப்பா. நீ ஏதோ திருட்டு வேலை பண்ற மாதிரியே தெரியுது. எங்க உன் ஃப்ரெண்டுக்கு போனை போடு. இதோ போட்டுறேன்ப்பா, இதோ போட்டுறேன் அப்படின்ட்டு நீங்க டப்பு உங்க பெஸ்டிக்கு கால் பண்றீங்க. ஹலோ லூனா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றதுக்குள்ளே உங்கள் அப்பா உங்ககிட்ட இருந்து ஃபோனை பிடிங்கிடுறாரு. லூனாமா, ஒய்யன் உன் கூடயாவாமா இருக்கா? ஆமாம் அங்கிள், என் கூட தான் இருக்கா. அதோ என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறா. ஏன் அங்கிள் கேட்குறீங்க? இல்லைம்மா, ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தாம்மா கேட்டேன். ரொம்ப நேரமாக ஆளக்கானோம். ஓகே அங்கிள் வச்சுட்டுமா? வச்சிருமா அப்படின்னு இப்போ உங்க அப்பா கட் பண்ணிடுறாரு. இப்போ நீங்க அப்படியே உங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்பனா நீ ஏதோ ஒரு திருட்டு வேலைங்க வந்து பார்த்துட்டு இருக்கிற. இப்போ அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் பண்ண மாட்டேப்பா அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்க சொல்ல டப்புனு ஜங்கோக்கு வந்துடுறான். வந்துட்டு ஹாய் அங்கிள். ஹாய்ப்பா, நீ என்னப்பா இங்க? அது ஒரு வேலையா வந்த அங்கிள் அப்படின்னு உங்களை பார்க்குறான் ஜங்குக்கு. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு நீங்க ஜங்கோக்கு அப்படியே கண்ணிலே சிக்னல் காட்டுறீங்க. அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு திருப்பியே சிக்னல் காட்டுறான். என்னடா இது அப்படின்னு நீங்க அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. உங்களை ஜங்கோக் சைட்ல தள்ளி விட்டுட்டு உங்க அப்பா பக்கத்துல போய் நின்று பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் அங்கிள் வேலைலாம் எப்படி போகுது? நல்லாதான்ப்பா போகுது, ஆனா உங்க லெவலுக்குலாம் எங்க கம்பெனி வளர மாட்டுதே. ஐயோ ஆகும் அங்கிள், ஆகும். நீங்க என்ன மேனேஜர் தானே, நீங்க நல்லா மேனேஜ் பண்ணுவீங்கன்னு தெரியும் அங்கிள். நீ யாருப்பா? அவ்வளோ பெரிய கம்பெனி ஓனர் புள்ள நீ. சரி என்ன வேலை இங்க வந்த? அது அவன் பாட்டுக்கு அவனும் திருட்டு முழிச்சிட்டு இருக்கிறான். உங்க அப்பா உங்க 2 பேரையும் பாக்குறாரு. 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னப்பா 2 பேரும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போறதுக்குள்ள உங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு உங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, யாருங்க இந்த பையன் இப்படி இருக்கிறான்? ஏன்னா உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப டீசெண்டா இருக்கணும், ரொம்ப டீசெண்டா இருக்கணும். அவன் வந்து காதுலயும் எதுவுமே போடக்கூடாது, கையில எந்த டாட்டுவும் குத்தி இருக்கக்கூடாது, இந்த ஹேர் கட்டு கூட மிலிட்ரி கட்டு தான் இருக்கணும்னு அப்படி எதிர்பார்ப்பாங்க உங்க அம்மா. ஜங்குக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே கோபமா வருது. இருந்தாலும் அதை அடக்கிட்டு உங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, யாருங்க அது? பெரிய எடுத்த பையன், கம்முனு. சரிங்க அப்படின்னு உங்க அம்மா ஒரு மாதிரி ஜங்குக்கு முறைக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பாவமா கீழே பாக்குறோம். ஐயோ கடவுளேன்னு நீங்க தலையிலே அடிச்சுக்கிறீங்க. எதுக்குடா இங்க வந்த? இல்லம்மா, உங்க அப்பாவை நான் ஏற்கனவே பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதான் உங்க அம்மாவும் இங்க வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். அப்பா இப்பயே வீட்டுக்கு போலாம்ப்பா. சரி மாமா போலாம் அப்படின்னு நீங்க போறீங்க. அம்மியும் ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, என்னடி உன் ஆளை பின்னாடியே விட்டு வர?
அடங்கும்மால அப்படின்னு நீங்க அப்படியே மியூவை பொறுமையா பாக்குறீங்க. உங்க அம்மாக்கு ஷார்ப்பா காது கேட்டுச்சு போல. ஆளா? என்ன ஆளு? யார் ஆளு? ஐயோ அப்படின்னு நீங்க அப்படியே பொறுமையா ஃபுல்லா ஒரு டேர்ன் அடிக்கிறீங்க. மியூ மியூ வந்து உங்ககிட்ட கண்ணை காட்டுறாங்க. போட்டு உடைச்சிருவோம், ஏன் போட்டு உடைச்சிருடி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா. அது அம்மா, அது ஆண்டி நாங்க லவ் பண்றோம் ஆண்டி அப்படின்னு ஜங்குக்கு டப்புன்னு உங்களுக்கு முன்னாடி போய் சொல்றான். நீங்க அவனை பாக்குறீங்க. அட பாவி, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு உங்க அம்மா அப்பா 2 பேருமே அங்க ஷாக்ல நிக்கிறாங்க. ஏன்பா இந்த முடிவு உனக்கு? வேணாம்ப்பா, இதெல்லாம் சரி வராது. அப்பா ஏன்பா அப்படி சொல்றீங்க? ஏய், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன். இங்க உனக்கு புரியுதாப்பா அப்படின்னு உங்க அப்பா வந்து ஜங்கு கூட சொல்ற புச்சிக்கினாரு. நீ இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் உன்னுடைய பேக்ரவுண்டுக்கும் இதெல்லாம் ரொம்ப சப்பப்பா. நீ வந்து இந்த பொண்ணை விட அழகா அறிவா உன் ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி பிடிச்சிக்கோப்பா. ஏன்பா இப்படி பாலாங்க இடத்துல வந்து உளற நீ? அங்கிள் அதெல்லாம் இல்லை அங்கிள். அச்சோ, என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அவன் பார்க்க எப்படி இருக்கிறான்? அச்சோ, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. ஏய் ஓய முறி, நான் தானே பேசின்னுக்கிறேன் அப்படின்னு உங்க அம்மா அந்த சைடு திரும்பிக்கிறாங்க. நீங்க ஐயோ என்னடா இது, நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி போதேன்னு நீங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கிறீங்க. அப்பா சரி விடுப்பா, உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் வேற நீ. சரி, உனக்கு எப்போ என் பொண்ணை பிடிக்கலனாலும் சொல்றேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அதுக்கெல்லாம் அவையே சொல்றேன் நான். அப்போ என்னப்போ பேசுறீங்க? பின்ன அதான உண்மை. முன்னெல்லாம் இப்படித்தான் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக மேக்கப் போறானோ அப்படின்னு. இப்போ அப்படியே நீங்க எல்லாரும் ஷாப்பிங் பண்றீங்க ஒன்னாவே. உங்க அப்பா உங்க ஜங்குக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாரு உங்க அப்பா. நான் கூட இவ்வளவு நேரம் பேசினது இல்லை மீவோ. ஆமா ஆமா, ஐயோ என்னத்தான் 2 பேரும் பேசுவாங்களோ அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ கீழே வந்து ஜங்கு கூட கார்ல தான் போக போறீங்க. அது ஆக்சுவலா நல்லா லக்ஸூரியஸான ஒரு காரு தான் அது. அங்க உங்க ஜங்குக்கு தான் போய் டிரைவ் பண்றான். உங்க அப்பா வந்து உங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்க தான் எப்பவுமே அந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்காருவீங்க. நீங்க அங்க உட்கார போனாலும் போறீங்க, அதுக்குள்ள உங்க அப்பா போய் உட்காந்துடுறாரு. நீங்க வந்து சரி அப்பனா போயிட்டானே, சரி பின்னாடி போய் உட்காருவோம்னு சொல்லி நீங்களும் பேக் சைட்ல போறீங்க. ஜங்குக்கு முறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. பா இது உன் காரா? ஐயா நல்லா இருக்குதே, எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா இந்த கார்ல போகணும் அப்படின்ட்டு. உங்க அப்பா சீட்டெல்லாம் தட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு, கார் டோரெல்லாம் தோண்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஐயோ என்ன நீ இது அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் தானே லவ் பண்றேன் அப்புறம். ஐயோ ஒய்யன் காம் டவுன் ஒய்யன், விடு. அது அப்படிதான், அப்பாவுக்கு காரு ரொம்ப பிடிக்கும்னு தெரியல, அதான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு அப்படின்னு. நீங்க எப்படா வீட்டுக்கு போயிடுறீங்க? உங்க அம்மா ராத்திரி எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நான் எப்படிப்பட்ட பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். ஐயோ என்னது இது, அவன் பார்க்க நல்லா எப்படி தெரியுமா இருக்கான், இந்த மாஃபியா கும்பலெல்லாம் வேலை செய்வாங்க, இந்த படத்துலலாம் காட்டுவாங்க பத்தியா, அவன் அதுல வேலை செய்யற மாதிரி இருக்கான். என் மானத்தை வாங்குறவன் என்னி. அம்மா ஐயோ, இப்ப என்னம்மா பண்ண சொல்றவன? எனக்கு பிடிக்கலடி அவனை. அம்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதம்மா, உனக்கு இதுக்கு அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு, உனக்கு என்ன மாதிரி உனக்கு நோவுது? எனக்கு பிடிக்கலடி. ஐயோ ஏன், அவனை பார்க்க நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கான், ஆனா அவன் பண்றதுதான் சரியில்லை. சி அம்மா இந்த மாதிரி நீ திருப்பியும் பேசிக்கிட்டு உனக்கு இருக்குடி. என்னடி இருக்குது, என்ன இருக்குது? எத்தனை நாளடி இந்த கதை நடக்குது? அது அது அதான் நானும் கேட்கலான்னு நினைச்சோம். ஏன் எத்தனை நாளா நடக்குது இது? அது அப்பா, அது வந்து எனக்கு அவனை 11th இருந்தே தெரியும். அடி பாவி, நீ ஏதோ துருன்னு பண்ணிட்டு இருக்கிறன்னு பார்த்தேன், இந்த அளவுக்கு நீ எதிர்பார்க்கல வையன். சி உன்னை நான் இப்படி அடி வளர்த்தேன். அம்மா இப்பதான் தெரிஞ்சிச்சுல, விடாம்மா. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது, எப்படி அவன் உன்னை 5 வருஷம் உன்னை பார்த்துக்கிட்டு எப்படிதான் இருந்தானோ.
மா நிறுத்துமா. அட போடி, எனக்கு மனசு நிறைவாவே இல்லை அப்படின்னு உங்க அம்மா செலுத்துக்கிட்டு போயிடுது. ஆனா உங்க அப்பாவுக்கு 100% ஓகே தான். நீங்க வந்து உங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அப்பா நீங்க என்ன டப்புன்னு ஓகே சொல்லிட்டீங்க, நானும் நீங்க அடிச்சு போடுவீங்கன்னு பார்த்தேன். என் பொண்ணு நினைக்கிற பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுவும் அவன் ரொம்ப நல்ல பையன்தான். அவன் எனக்கு தெரிஞ்ச பையன் வேற. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்பா வேற மாதிரிப்பா நீ அப்படின்னு நீங்க போய் தூங்கிடுறீங்க. இன்னும் 2 daysல மியூவோட பர்த்டேவும் வந்துருது. காலையிலேருந்தே மியூ அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கிறா. இந்த வாட்டி பர்த்டே ஜாலியாக இருக்க போகுது, இந்த மாதிரி ஜங்குக்கும் வரான் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது. ஒரு ஈவினிங் டைமில் தான் நீங்கள் பர்த்டே பார்ட்டி நடக்குது. நீங்கள் சும்மா மியூவோட சில ஃப்ரெண்ட்ஸு, சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க. நல்லா கிராண்டாக தான் நடக்குது. இப்போ அப்படியே பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடியுது, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கு அப்புறமா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது நீங்கள் மியூவும் உங்கள் அம்மா அப்பா அவங்க மட்டும் தான் வீட்டிலே இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த கிஃப்டெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கிறான், நோண்டிக்கிட்டு இருக்கிறான். டீ கொஞ்சம் நீ ஆளுதாண்டா சொல்லிக்க அப்படி இருக்கிறன்னு பண்ணுற வேலையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது, குரங்க விட மோசமாக பண்ணிட்டு இருக்கிற நீ எப்படி இப்படி சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். ஷோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு இவன் வீட்டில் என்ன பாடுபடுவான் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு நீங்களும் ஜங்குக்கும் நல்லா கியூட்டாக சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படி உங்கள் அம்மாவுக்கு கால் வருது. ஹலோ, என்னம்மாச்சு? அப்படியா? எப்படி? நல்லா தானே இருந்தாங்க? சரிம்மா, நாங்கள் இன்னைக்கே கிளம்புறோம். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா காலை கட் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவோட கண்ணெல்லாம் கலங்குது. என்னம்மா ஆச்சு? உங்கள் கொள்ளு பாட்டி இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்க நல்லா தானே இருந்தாங்க. என்னம்மா? அதான் எனக்கும் தெரியல. அங்கே போனால் தான் ஒழுங்காக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போயே கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி, உங்கள் அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. மியூ வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏய் என்னடி மியூ, என்னடி நீ அழுகுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற? என்னடி இது, இன்னைக்கு இந்த வருஷம்தான் என் பர்த்டே நல்லா இருக்கும்னு பார்த்தா என் பர்த்டேக்கு வர இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னன்னு நினைப்பாங்க. ஏச்சி நீ சும்மா ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காத. அவங்க போகணுன்னு இருக்குது, போயிடுச்சு கிளவி. நீலாம் ஓவர் பண்ணாது, சரிவா நம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கிளம்புறீங்க. அப்புறம் நீங்கள் ஜங்குக்க பார்க்குறீங்க. அவன் இன்னும் அப்படியே அவன் பாட்டுக்கு ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறான். ஜங்கு வீட்டுக்கு போ. நான் என் வீட்டுக்கு போனோம், நானும் உங்கள் கூட வரேன். என்னடா சொல்கிற? நானும் இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தானே, நானும் வரேன். சரி அப்படி சொல்லிட்டு இதோட நம்ம இந்த ஸ்டோரியை முடிஞ்சுப்போம். இந்த ஸ்டோரியை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2-3 வாட்டி கரண்ட் ஆஃப் ஆகி வந்துட்டு இருந்தது. அதான் கொஞ்சம் நடுவில் நிறைய வாட்டி கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் சரி, எப்படியோ சொல்லி முடிச்சாச்சு. நம்ம இதோட இந்த ஸ்டோரி இங்கே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். பை. ஐ லவ் யூ ஆல்.